விடியா விளம்பர அரசு அவசர கதியில் திறந்துள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குடிக்க தண்ணீர் இருக்கிறது, ஆனால் டம்ளர் இல்லை. கையில் ஏடிஎம் கார்டு இருந்தும் பணம் எடுக்க ஏடிஎம் மையம் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்ததிலிருந்து தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்த வண்ணம் உள்ளன. குறைந்தபட்ச தேவையை கூட நிறைவேற்றப்படாமல் மிகவும் அவசரமாக பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதால் பயணிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருந்தும் டம்ளர்கள் இல்லாததால் பயணிகள் சிரமம் அடைந்துள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்திற்குள் ஏடிஎம் மையம் இல்லாததால் அவசர தேவைக்கு பணம் எடுக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி சென்று ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்து வரும் அவல நிலை பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. பம்பா போகிறதுக்காக இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன், சபரிமலை போகிறதுக்காக. இப்போ இங்கே வந்தோடனே சரி தண்ணி குடிக்கலான்னு கொஞ்சம் வந்தேன். இங்கே எங்கேயுமே கிளாஸ் இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ நான் கை வச்சு பிடிச்சி குடிச்சிட்டேன். இப்போ குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா, இல்லை கொஞ்சம் வயசானவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டம்ளர் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். டம்ளரில் எடுத்து குடிப்பாங்க. ஒரு ஒரு இடத்துல கூட டம்ளரே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கை கழுவும் இடம்னு எதனாவது கொஞ்சம் பக்கத்தில் எதனா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் வரவங்க கை கழுவுவாங்க. அதுக்குன்னு எதுவுமே இல்லை, குடிநீர் மட்டும் இருக்குது. நிறைய வெளியூர்லேருந்து வராங்க, நிறைய உள்ளூர்லேருந்து கூட வராங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பண தேவை இருக்கும். திடீர்னு ஏதோ ஒன்று கேஷ் எடுக்கணும், அதுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அது வச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது மக்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்திப்படுத்திக்கலாம். ஒரு பஸ்ஸுக்கு இதுக்கு போகிறதா இருந்தாலும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒன்று மட்டும் ஒரு ட்ராபேக்காக இருக்குது.